பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம், வாழ்க வளமுடன். நாம் முதியோர் நலம் எனும் தலைப்பில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில நாம இன்னைக்கு மௌனம் சிறந்த யோகம் அப்படின்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மௌனம் ஒரு பெரிய அருமருந்து. அது நம்ம முதியோர்களுக்கு ரொம்பவே முக்கியமான மருந்து. எந்த நோயானாலும் சரியாயிடும். அப்படிப்பட்ட ஒரு மருந்து தான் இந்த அருமருந்து தான் மௌனம். சைலன்ஸ் இஸ் கோல்டு இல்லையா? கோல்டு இப்போ இருக்கிற வேலைக்கு பாருங்க, சைலன்ஸ் இஸ் கோல்டுன்னா எல்லாரும் சைலன்ஸ் ஆரம்பிச்சிடுவீங்க, அப்படிதானே? அது என்ன சைலன்ஸ்னா வாய் மூடின்னு இருக்கிறது தானே, வாய் பேசாது இருத்தல், அப்படிதானே சொல்றோம் இல்லையா? ஸோ வாய் மூடின்னு இருந்தா எல்லாம் நடந்துடுமா? நடக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எனர்ஜி சேவ் ஆகுமே நம்ம பேசாமலே இருந்தோம்னா, இல்லையா? காமா இருந்தோம்னா, நம்ம பாட்டு காமா இருந்து நம்ம வேலைகளை பண்ணினோம்னா எவ்வளோ நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். நம்ம வாய் பேசாது இருத்தல் அதோடு இல்லை, மௌனம்ங்கிறது நிறைய இருக்குது. அது வாக்கு மௌனம் இருக்குது, கருவி மௌனம் இருக்குது, மகா மௌனம் இருக்குது. வாக்கு மௌனம்னா சும்மா வாயை மூடின்றது நம்ம பாட்டுக்கு. இப்போ நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்னா எல்லா வேலையும் இருக்கும் இல்லையா? நம்ம பாட்டுக்கு வாயை மூடின்னு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைகளையும் செய்துக்கலாம். அது அஃப்கோர்ஸ் கொஞ்சம் மௌனம் அதுன்னு நினச்சிக்கோங்க. அப்புறம் கருவி மௌனம்னா என்னது? இந்திரியங்கள் எல்லாம் காம் ஆகிடணும். கண்ணால் பார்க்கக்கூடாது, வாயால் பேசக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே இருக்கிறது. மகா மௌனம் அப்படின்னா என்னன்னு கேட்டால் தியானம் பண்ணணும். நடுவில் தியானம் பண்ணி அதில் எனர்ஜி வரும். அப்புறம் அப்படியே உட்காந்துட்டு அந்த மௌனத்தில் இருக்கிறச்ச என்னாகும், நிறைய சிந்தனைகள் வரும் நம்மளுக்குள்ள. காமாக இருக்கிறச்ச எப்பப்போ சிந்தனையும் எப்போ சின்ன பண்ண என்ன பண்ணமோ அது வரும். ஈவன் முன் ஜென்மத்துக்கு கூட வரும் நம்மளுக்கு. அதெல்லாம் அப்படியே வரும் மனசுலேருந்து, அப்படியே ஆழ மனசுலேருந்து வெளியில வர ஆரம்பிக்கும் அந்த இதெல்லாம். அன்னைக்கு அப்படி இருந்தது, நான் கூட அழுதுட்டு இருந்தேனே, அப்ப அந்த ஆண்டி நம்மள அப்படியே தூக்கி விட்டு உடனே ஹெல்ப் பண்ணாங்களே, அந்த மாடு முட்டை வந்தது நம்மள அப்படின்னு எப்போதோ தோணும் நம்மளுக்கு. அதே மாதிரி யாரும் நம்மளை திட்டினாங்களே அது ஞாபகம் வரும். நம்ம அப்பா நம்மளுக்கு எவ்வளவோ பண்ணினாரு அதெல்லாம் ஞாபகம் வரும். இப்படி எல்லாமே சின்னப்பிலேருந்து இப்போ வரலும் இன்னொன்று ஜன்மங்கள் அது எல்லாமே என்னென்ன நடந்ததோ எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளில வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். நம்ம பிறந்ததுலேயே இன்னைக்கு வரல நம்மளோட எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளோ பேரோட பழகி இருக்கோம், எவ்வளோ பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம தனி மரம் கிடையாது, எல்லாரும் தான் நம்ம இருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த மௌனத்தில் நம்ம யாரெல்லாம் நம்மளுக்கு நல்லது பண்ணாங்களோ அவங்களெல்லாம் நினச்சி அவங்களுக்காக நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம். அவங்கள மானசீகமாக நம்ம மனசு முன்னாடி நிற்க வச்சு தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ ஐயா அப்படின்னு அவங்களெல்லாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கணும். நம்ம யாரோ தப்பு திட்டிருந்தாங்களா அவங்களுக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் தெரியுமா? நம்ம எப்போ யாரோ திட்டிருப்போம், அதுக்கு பதில் தான் இப்போ அவங்க நம்மளை திட்டுறது. ஸோ பதிவு பயனாகி விட்டது. ஸோ நம்ம கிட்ட இருந்து ஒரு வினை, கர்ம வினை போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கலாம். இது மாதிரி நினச்சின்னு அவங்கள தேங்க் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம யாருக்கெல்லாம் திட்டினோம் நம்மள அதையும் மன்னிச்சுக்கோப்பா, தெரியாமல் திட்டேன், இனிமேல் ஒழுங்கா இருக்கேன் அப்படின்னு அவங்கள மனசு முன்னாடி சாரி கேட்டுக்கணும். அவங்கள நம்ம யாருக்கா நல்லது பண்ணியிருக்கோமா அப்போ ரைட்டு அதே நினச்சிட்டு ஆஹா சுவாமி இறைவா, ஏன்னா நான் இன்னும் கூட இப்படியே எல்லா நல்லதுமே நான் பண்ணணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கணுங்க. இதுதாங்க இந்த மௌனத்தில் நம்ம செய்ய வேண்டியது. செஞ்சா கிளென்சிங் தான், வேற ஒன்றும் இல்லை. உடம்பு மனசெல்லாம் கிளீன் ஆகிடும். தட்ஸ் ஆல். ஃப்ளோரை மாப்பை கொண்டு இது பண்ணுறோம், உடம்பு சோப்பு வச்சு குளிப்பாட்டி அழுக்கு போய்க்கிறோம். இப்போ இந்த அழுக்கு எப்படி பண்ணுறது? மனசில் இருக்கிற மௌனம் தான். இந்த மௌனம் இருக்க 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 அப்படியே பாலிஷ் ஆகிடும். உடம்பெல்லாம் அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில ஆரம்பிச்சு நம்ம நல்லவங்களா மாறிடும். அதுதான் மெயின். அது என்ன ஒரு மணி நேரம் இருக்கலாம் மௌனம், ஆஃப் டே இருக்கலாம், ஒன் டே ஃபுல்லாக கூட இருக்கலாம். ஈவன் கொஞ்சம் பேர் ஒரு வாரம் இருப்பாங்க, ஒரு மாதம் கூட இருப்பாங்க. ஈவன் துறவிகள் ஞானிகள்லாம் பாருங்க, எப்போ அவங்க வாய முடிந்து தான் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பேசுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். எதுக்காக பேசணும் கேட்பாங்க அவங்க. நம்ம தேவை மீதி பேருக்கு சொல்லணுமா அப்போ நம்ம பேசணும். இல்லை மீதி பேர் நம்ம கிட்ட ஏதாவது கேட்குறாங்க, ஹெல்ப் கேட்குறாங்களா, ஏதாவது கேட்குறாங்களா டவுட்டு, அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்றதுக்கு நம்ம பேசணும். மற்றபடி எதுக்காக பேசணும் இல்லையா? காமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓஷோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட அவரை பார்க்க ஒருத்தர் கேட்கிறாரு, ஐயா புத்தரும் மகாவீரும் சந்திக்கிறாங்க, அப்ப என்னையா பேசிப்பாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஓஷோ பதிலே சொல்லல, அப்படியே இருக்காரு. ஐயா நான் கேட்கிறேன், நீங்க என்னையா அப்படியே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அவர் சிரிச்சிட்டு புன்னகை சொல்றாரு, புத்தரும் மகாவீரும் பார்த்துட்டா ஒண்ணுமே பேசிக்க மாட்டாங்க. எப்படியா? ஒரு கண்ணாடி இருக்கு, கண்ணாடியில உன் முகத்தை காட்டினா உன் முகம் தெரியும், அந்த கண்ணாடியில இன்னொரு கண்ணாடியை காட்டா என்ன தெரியும்? கண்ணாடி தானே தெரியும். அப்படிதான் ரெண்டு பேர் கொள்கைகள், ரெண்டு பேர் மனசும் ஒன்னா இருக்கு. அதுதான் பேசாம இருந்தாவே எல்லா நல்லதுமே நமக்கு நடக்கும். மௌனம் உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது தரும். அது இந்த முதுமை நம்மளுக்கு பெஸ்ட் டைம், நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ மௌனத்தை ப்ராக்டிஸ் பண்ணலாம். வாழ்க்கையை நல்ல அமைதியா ஆக்கிக்கலாம். அதாவது இந்த மௌனம் பண்ண என்ன ஆகும்னு கேட்டா, அதாவது சுத்தி ஆரவாரமா இருக்கும். யாரோ செல்போன்ல பேசிட்டு இருப்பாங்க, டிவி பெருசா ஓடிட்டு இருக்கும்,
குழந்தை அழுதுன்னு இருக்கும், அங்க 2 பேரும் சண்டை கூட போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம மனசு உள்நோக்கி இருக்கிறதால ஒரு சலனமே நம்ம கிட்ட இருக்காது. நம்ம பாட்டுக்கு அப்படியே தான் இருப்போம், எதுவுமே நடக்காத மாதிரி இருப்போம். அப்படி ஒரு அமைதியான நேரம், ஆரவாரம் இல்லாத நேரம், மனதிற்கும் உடலுக்கும் மிக்க மகிழ்ச்சியையும் மன அமைதியும் தரக்கூடிய ஒன்றுதான் மௌனம். நன்றி அன்பர்களே, மீண்டும் சந்திப்போம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.